ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், வீக்லி குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் 3rd வீக். ஓகேவா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின் அண்ட் ஆன்சராக வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தர போகிறேன். கூட வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆன்சர். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம ஜான் ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம் 30 கொஷின்ஸ் கிட்ட. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் ஒரு 25 கொஷின்ஸ் அண்ட் தென் ஜான் 4th வீக்கில் ஒரு 30 கொஷின்ஸ்னாலே நம்ம ஜான் மந்த்தே 100 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட 100 ஆர் 50 to 75 கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து இன்ஸ்ட் மாதிரி எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எழுதின எல்லாருக்குமே இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போயிடலாம். Which Indian state announced free data card to college students for attending online classes அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்து 2 GB டேட்டா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரப்போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து அதுக்கான ஃபண்டு அப்படின்ற மாதிரி இல்லை, சும்மா நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ எந்த ஸ்டேட்டு, அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Shirvani Hills, which has been identified as a butterfly super hotspot, is located in which district அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் தேனி, கோயம்புத்தூர், தென்காசி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன. ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, கோயம்புத்தூர் தான் ஆன்சர். ஸோ தமிழ்நாடு கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து சிறுவாணி ஹில்ஸ் அந்த ஸ்பாட்டை வந்து சூப்பர் ஹாட்ஸ்பாட் பட்டர்ஃப்ளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சர் பட்டர்ஃப்ளை சொசைட்டி, TNBS அப்படின்னு ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்க வந்து 6 வருஷமாக இந்த இடத்த வந்து ஸ்டடி பண்ணி ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை சூப்பர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 325 ஸ்பீஷஸில் 340 ஸ்பீஷஸ் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இங்கே இருக்கான். ஓகே, ஸோ அதனால் கன்சர்வ் பண்ணுற விதமாகவும் இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காகவும் டூரிஸ்ட் ஸ்பாட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் டிஜிட்டல் எவால்யூஷன் ஸ்கோர் கார்ட் ப்ரிப்பேர்ட் ஜாயின்ட்லி பை மாஸ்டர் கார்ட். ஸோ உங்களுக்கு மாஸ்டர் கார்டு தெரியும் இல்லையா? ஸோ கார்டு அந்த மாதிரி. ஸோ அதில் இந்த டிஜிட்டல் எவால்யூஷன் ஸ்கோர் கார்டு அந்த ரேங்கிங்கில் இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4. ஸோ இந்தியா வந்து 4th பிளேஸ் வந்து வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து யார் வந்து நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களும் அந்த மாஸ்டர் கார்டும் சேர்ந்து இந்த ரேங்கிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற தீமில் இந்தியா வந்து 4th ரேங்க் வாங்கியிருக்கு. அண்ட் தென் சைனா லீட்ஸ். ஸோ சைனா தான் வந்து இதில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் காதி பட்ரியாக் which was making news recently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பெயிண்ட் தான். ஓகே, ஸோ பெயிண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேர்ம் என்ன நம்ம தெரிஞ்சுருக்கணும், அதே அது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட் என்ன, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அவங்க வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் டாக்ஸிக் பெயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து வெளிவிட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து இந்த காதி பேட்ரிக் அந்த பார்ட்டியக் பெயிண்ட் அப்படின்றது. ஓகே, அண்ட் தென் இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு. விச் கண்ட்ரி பாஸ்போர்ட் இஸ் டிக்ளைர்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஸ் பர் ஹென்லிஸ் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆப்ஷன் பார்த்தலாம், சிங்கப்பூர், ஜப்பான், இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஸோ ஜப்பான் தான் வந்து பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இருக்க கண்ட்ரி அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அவங்க தான். ஸோ ஜப்பான் பாஸ்போர்ட் தான் வந்து டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்னால் 191 கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த நம்ம பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு அந்த விசா மோடில் 199 கண்ட்ரீஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாமா. ஓகே, இந்தியா வந்து அதில் என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85th ரேங்க். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது சிரியா, ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யார் ஜப்பான். அதில் இந்தியா என்ன ரேங்கிங்னா 85th. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி ஹோஸ்டட் ஒன் பிளானட் சம்மிட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்தலாம், பெல்ஜியம், ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸ்.
ஓகே, ஸோ ஒன் பிளானட் சம்மிட் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 லீடர்ஸ் வந்து அஃபிஷியல்ஸ் தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இந்த சம்மிட் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து விர்ச்சுவல் மோடில் தான் நடந்திருக்கு, ஏன்னா கோவிட் பேண்டமிக்கால. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வீடன் ஆட்டோலிவ் இண்டெக்ஸ் has proposed to establish its manufacturing unit in which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இந்த ஸ்வீடன் இந்த ஆட்டோலிவ் இண்டெக் அப்படின்ற அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்வீடன் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பெரிய யூனிட் வந்து தமிழ்நாடுல தான் வந்து இந்த ஸ்டேட்டில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் 1000 crores மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் 400 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா போஸ்ட். ஓகே, நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்ல போஸ்ட் ஆஃப் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th செரி பிளாசம் மாவ் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் விச் ஸ்டேட் ரீசெண்ட்லி. ஓகே, இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஓகேவா, ஸோ இது ஒவ்வொரு இயருமே இது நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்னால் வந்து எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர். ஸோ இது அது இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்களாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே. ஸோ ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்றனால. விச் கம்பெனி ஹேஸ் பீன் ரேங்க்டு அட் த டாப் இன் த 2020 ஹரன் குளோபல் 50s லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ போட்டிருக்கேன், அதிலே தெரியும் ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிள் தான் இந்த லிஸ்ட்லேயே வந்து எவ்வளோ வேல்யூபிள், ரொம்ப மோஸ்ட் மைக்ரோசாஃப்ட்டுக்கோ அமேசானுக்கு முன்னாடியே வந்து இருக்குது, ட்ரில்லியன் டச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 11 இந்தியன் ஃபிலிம் தட் மீன் கம்பெனிஸ் வந்து பார்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த 500ல் டாப் மோஸ்ட்டில். ஓகேவா, ஸோ இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். விச் ஆர்ம் ஆஃப் இந்தியன் ஆர்மி இஸ் டு ரெக்ரூட் உமன் ஆஸ் பைலட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் பார்த்துடலாம். கிராப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ், ஹார்மர்டு கிராப்ஸ் அண்ட் தென் ஆர்மி ஆவிகேஷன் கிராப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருன்னா இந்தியன் ஆர்மி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போது உமன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னது ஆர்மி ஆவிகேஷன் கிராப்ஸ். ஓகே, ஸோ அவங்க தான். யாரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. சீஃப் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே அவங்கள தான் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் பைலட்ஸ் ஆஃப் ஆர்மி ஆவிகேஷன் கிராப்ஸாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க வந்து இங்கே வந்து போஸ்டிங்கில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் நாஸ்காம் ஹேஸ் பார்ட்னர்டு வித் விச் ஸ்டேட் ஆல் மிஷன் டு லான்ச் இன்னோவேஷன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாஸ்காம்ன்றது என்னென்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி. ஸோ அதான் ஷார்ட்டாக நாஸ்காம். ஸோ இது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஃபேக்ட்ரி பண்ணுறது தெலுங்கானா கூட. ஓகே, ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்னோவேஷன் ஃபேக்ட்ரி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியான ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஓகே, நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி மாஸ் டிக்கர் probe named the mole was declared dead recently. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் டிக்கர் அந்த மோல் அப்படின்னும் போதே தென் நாசா தான். ஓகே, ஸோ நாசா அனுப்புனா அந்த மாஸ் டிக்கர் ப்ரோப் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதை வந்து டிக்ளேர் டெட்னா அது வந்து எந்த சிக்னல் வரலன்னா நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம், டெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. என்ன அது வந்து மாஸில் வந்து டீப்பாக எங்கேயோ போய் ட்ராப் ஆகிட்டு அதோட சிக்னல் போயிட்டதுனால. ஸோ யூஎஸ் தான். ஸோ நாசான்னும் போது யூஎஸ் பேஸ்டு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். ஸோ கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா USA. தென் விச் லிஸ்டட் large company won the ICSI National Award for Excellence in Cooperation and Governance அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து யார் பார்த்தீங்கன்னா ICSIனா என்னென்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்து இந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த அவார்டு எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ITC. ஓகே, இது எதில் எந்த பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கவர்னன்ட் கம்பெனி. ஸோ அந்த பெஸ்ட் கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அவார்டில். ஓகே, ஸோ யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தேவையில்லை, யாருக்கு வந்ததுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீஷியஸ் ரிசர்ச் which has been in news recently headquartered எங்கே இந்தியன் ரிசர்ச் ஆஃப் ஸ்பீஷியஸ் ரிசர்ச். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோலே நான் உங்கள் பிக்சர்லேயே தெரியும் கேரளா தான். ஸோ கேரளாவில் தான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீஷியஸ் ரிசர்ச் சென்டர் வந்து இருக்குது.
ஓகே, ஸோ அது யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இதை வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோழிக்கோட் கேரளாவில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜல்லிக்கட்டு இஸ் அன் ஈவெண்ட் செலிப்ரேட்டட் இன் விச் இந்தியன் ஸ்டேட் ஆர் யூடி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி தான் வந்து ஃப்ளாக் ஹாஸ் பண்ணி ஜல்லிக்கட்டை வந்து அலங்காநல்லூரில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் எப்பயும் நடக்கும். ஸோ அதே போல் இந்தியாவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மாட்டுப்பொங்கல் டைமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. விச் ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்க் ஸ்ட்ரிக் ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா ஹேஸ் ரீசென்ட்லி டீம்ட் அப் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான். ஸோ தாலேஸ் அப்படின்ற கம்பெனி அவங்களோடது. ஓகே, ஸோ நம்மளோட கம்பெனி அண்ட் அவங்களோட கம்பெனி சேர்ந்து வந்து இந்த ஒரு ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படி நம்ம ரஃபேல் அந்த 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 ஒரு டிஃபென்ஸ் பார்த்தோம் போல் நியூஸில், ஸோ அதே போல் இது ஒன் கைண்ட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேபர் மூமெண்ட் மியூசியம் இஸ் டு பி லான்ச்ட் இன் விச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுன்னு இந்த மாதிரி இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு வந்தாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேபர் மூமெண்ட் மியூசியம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஓகே, எங்கன்னா இது வந்து ஹவுஸ் போட் டூரிசம் ஹப். ஓகே, ஸோ அந்த ஹப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆலப்புழா கேரளா. அங்கே தான் வந்து இந்த மியூசியம் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் டைட்டில்ட் த மேக்கிங் ஆஃப் ஆதார் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஐடென்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராம் சேவக் சர்மா, நந்தன் நிக்கல்னி, ஏகே சிக்ரி, கிருஷ் கோபாலகிருஷ்ணன். ஸோ இதில் ராம் சேவக் சர்மா, ஸோ அவர் தான் இந்த புக்கு ஆத்தர்ஸும் முக்கியம். ஸோ என்ன புக்னா ஆதார் கார்டு பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, என்னன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐடென்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது யாருன்னா ராம் சேவக் சர்மா. ஓகேவா, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அது எப்படி எப்படி அதை ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருக்காராம். விச் இந்தியன் யூனியன் மினிஸ்டர் வாஸ் கன்ஃபர்ம்ட் வித் த சாகித்ய கௌரவ் சம்மன் அவார்ட் பை ஹிந்தி ரைட்டர்ஸ் கைல் கன்னடா. ஓகே, ஸோ ஹிந்தி ரைட்டர்ஸ் அந்த அவங்க வந்து சாகித்ய கௌரவ் சம்மன் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், ராம் பொக்ரியால் நிஷாந்த், அமித்ஷா அண்ட் ஜிதேந்திர சிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் பி ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் அவங்களுக்கு தான். ஸோ இது வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த். ஸோ அவங்களுக்கு தான் ஹானர் பண்ணுற விதமாக இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சாகித்ய கௌரவ் சம்மன். ஓகே, ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நடக்கிற அந்த அசோசியேஷன்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, Cornwall, the host of this year to G7 summit is located in which country? Switzerland, Italy, Brazil and then United Kingdom. ஸோ உங்களுக்கு தெரியணும் Cornwall வந்து யுனைடெட் கிங்டமில் தான் இருக்குது. ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7 summit June 11 to 13 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் தான் இந்த இன்விடேஷன் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கெஸ்ட் கண்ட்ரிஸாக. ஓகே, ஸோ இது நடக்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த Cornwall வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுனைடெட் கிங்டம். அது G7 சமிட் எங்கே நடக்க போகுதுனாலும் யூகே தான். மகானந்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி விச் இஸ் டு கண்டக்ட் த பெட் ஃபெஸ்டிவல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். ஸோ மத்திய பிரதேஷில் தான் இந்த மகானந்தா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இந்த பேர்ட் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது இயர் பை இயர். ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு a drawing of which famous comic has set the record for the most expensive comic book art in history அப்படின்னா ஹாரி பாட்டர், பாப்பாய், டாம் அண்ட் ஜெர்ரி, டின்டின். ஸோ இல்லை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டின்டின். ஏன்னா இது வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னும் போது இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ டின்டின் அப்படின்ற கார்ட்டூன் தான். ஸோ எவ்வளோக்கு பாருங்கள் 2.6 மில்லியனாக அந்த அளவுக்கு வந்து விலை போயிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு which social media grant has delayed the implementation of a new privacy policy by 3 months? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப் தான் இந்த 3 months வந்து இந்த ப்ரைவசி பாலிசிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதோட பாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ வாட்ஸ்அப். ஸோ ஆன்சர் வந்து வாட்ஸ்அப். ஃபர்ஸ்ட் எவர் நேஷ்னல் ரோட் சேஃப்டி மந்த் வாஸ் அப்சர்வ்ட் இன் விச் இயர் அப்படின்னா ஸோ இப்போது இந்த இயர் தான் இது 2021 தான்
மந்த், ஸோ வீக் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ மந்த்தாகவே நம்ம நேஷ்னல் ரோட் சேஃப்டி மந்த்தாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது யாருன்னா யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஜான்வரி 18 ஓகே, ஒரு கம்பெனியனாக தட் மீன் ஒரு கேம்பெயின்லாம் வச்சு ரோட் சேஃப்டி பற்றி. ஓகே, ஸோ ரோட் சேஃப்டி வீக்காக இருந்தது, இப்போ ரோட் சேஃப்டி மந்த்தாக வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டாஸ்க் ஃபோர்ஸ் செட் அப் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் உமன்? ஸோ இந்த மேரேஜ் பற்றி எல்லாமே ஒரு கமிட்டி, சேர்மன் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த உமன்ஸ்க்கான கரெக்டான ஏஜில் எல்லாம் மேரேஜ் அந்த ஒரு கமிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதோட சேர்மன் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் மேனகா காந்தி, உஷா ரோவட், ஜெயா ஜட்லே அண்ட் ஜி ரோஹிணி. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா ஜட்லே. ஸோ இவங்க தான் வந்து அதோட சேர்மன். ஸோ அந்த கமிட்டி வந்து ஸோ இது எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல ஸ்பீச்சில் சொன்ன ஒரு இதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி எந்த வந்து கவர்னன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உமன் அண்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் அந்த விடோ ரீமேரேஜ் அப்புறம் சைல்டு மேரேஜ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதோட சேர்மன் வந்து ஜெயா ஜட்லே. ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் ஆஃப் இந்தியா அட் த ரிபப்ளிக் டே பரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாவனா சந்த், மோகனா சிங், அவன் சதுர்வேதி அண்ட் ஷிவாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாவனா சந்த் தான். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் டு டேக் பார்ட் இன் இந்தியன் ரிபப்ளிக் டே பரேட். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அவங்க எப்போ இருந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஸோ பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு கேம்பர்ட் பைலட்டும். ஓகே, யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனா சிங் அண்ட் அவன் சதுர்வேதி கூட இவங்க பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு உமன் ஃபைட்டர் பைலட்டில் வந்து இந்தியன் ரிபப்ளிக்கில் வந்து வந்தது யாருன்னா பாவனா காந்த். ஓகே, which institution releases the India Innovation Index? ஓகே, இது நான் உங்களுக்கு பிக்சர் பார்த்தாலே தெரியும், நித்யாக் தான். ஸோ நித்யாக் தான் வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ஒவ்வொரு ரேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரேங்கிங் பற்றி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் வர கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ யார் அது இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து வெளிவிட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சொல்வீங்க நீங்கள்? நித்யாக் தான். ஓகே, ஸோ கர்நாடகா ரிட்டைன் த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் திஸ் இயர் இண்டெக்ஸ் ஃபாலோட் பை மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இல்லை யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கர்நாடகா தான் ஃபஸ்ட் ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வர கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 27 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் இந்த வீக் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து 30 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்ததுமே நல்ல குவாலிட்டியான கரண்ட் அஃபேர்ஸ் தான். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் தேடி எடுத்திருக்கேன். பிகாஸ் நீங்களே ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நாமளும் ஒரு குவாலிட்டியான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும் போது தான் உங்களால் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் டைம் இருக்கும்போது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் படிங்க. அண்ட் தென் டெக்னிக்கலையும் மறக்காதீங்க. டிஎன்பிசி ஏக்கு படிக்கிறவங்க அண்ட் தென் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க ஜிஎஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ இப்போ போன டைம் திரும்பி வரவே வராது. ஸோ அதனால் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்அகாடமி வந்து பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசிக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் அசஸ் பண்ணணுன்னா அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா உங்களால் ஃப்ரீ கண்டென்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், லைவ் டவுட் கிளியரிங் செஷன், சப்ஜெக்ட் வைஸ் மாக் டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டிஎன்பிசி ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோனா ஒரு நியூ பேட்ச் அலர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ என்னன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்காக. ஸோ குரூப் 1 நம்ம எதிர்க்கோம். நீங்கள் மெயின்ஸ் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றி அப்படின்றது தான் அந்த கோர்ஸ் நேம். ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Feb 1 ஸ்டார்ட் ஆக போது யார் யார் கோர்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அன்அகாடமி ப்ளஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னா அன்அகாடமி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்னு ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா
கைடன்ஸ் வேணும், ஒரு மானிட்டர் தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ட்ரஸ்டபுளாக வந்து அன்அகாடமியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.